மனத்தை ஒருமைப்படுத்த வேண்டுமானாலும் சரி, ஓர் எண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டுமானாலும் சரி, மனத்தில் உருவங்களை அமைக்க வேண்டியிருக்கிறது. உருவங்களை அமைக்காமல் உங்களால் எண்ணத்தை வெளிப்படுத்த முடியாது. பிரதிமைகள் தேவைப்படாத இரண்டு வகையான மக்கள் உள்ளார்கள். ஆன்மீகத்தை பற்றி கவலைப்படாத மனித மிருகங்கள் ஒரு வகை. இந்த நிலைகளையெல்லாம் கடந்த மகான்கள் இன்னொரு வகை. இந்த இரு எல்லைகளுக்குள் உள்ள எல்லோருக்கும் உள்ளேயோ வெளியேயோ ஏதாவது ஒரு வகை லட்சியம், ஒரு பிரதிமை தேவைப்படவே செய்கிறது. அது இறந்து போன ஒரு மனிதனாக இருக்கலாம், அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம். இதுதான் மனித வழிபாடு. இது உடலைத்தான் மையமாக கொண்டுள்ளது. ஆனாலும் இது இயல்பான ஒன்று. சூட்சுமமான விஷயங்களையும் தூலமாக்க முயல்வது மனித இயல்பு. அப்படி தூலமாக்கி காணாமல் நம்மால் இங்கு எப்படி வந்திருக்க முடியும்? நாம் எல்லோரும் தூல வடிவம் பெற்ற ஆன்மாக்கள். அதனால்தான் நாம் பூமியில் வந்திருக்கிறோம். தூலமாக்கும் தன்மைதான் நம்மை இங்கே கொண்டு வந்துள்ளது. அதாவது பிரதிமையை ஏற்கும் பண்புதான் நம்மை உலகில் கொண்டு வந்துள்ளது. பிரதிமை வழிபாட்டின் உதவியுடனேயே நாம் உலகை கடந்து செல்வோம். முள்ளை முள்ளால் எடுப்பது என்பார்களே, அது போன்றது இது. புலனுணர்வு பொருட்களை நாடி செல்வது நம்மை மானிடன் ஆக்கியுள்ளது. இந்த நிலையில் மனித உருவ வழிபாட்டை எவ்வளவுதான் எதிர்த்து பேசினாலும் அதை வழிபடவே வேண்டியுள்ளது. நீ உருவ வழிபாட்டில் ஈடுபடக்கூடாது என்று சொல்வது எளிது. ஆனால் இதை சொல்பவன் தான் அதில் மிகவும் ஆழ்ந்து ஈடுபட்டுள்ளான். ஏதோ ஒரு ஆணிடமோ பெண்ணிடமோ அவன் மிகுந்த பற்று வைத்துள்ளான். அவர்கள் இறந்தாலும் அவனது பற்று விடுவதில்லை. அவர்களை பின்தொடர்ந்து செல்ல விரும்புகிறான். அதுதான் உருவ வழிபாடு. அதுதான் விதை. உருவ வழிபாட்டிற்கு மூல காரணம். காரணம் இருப்பதால் அது ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படவே செய்யும். ஒரு சாதாரண ஆணிடமோ பெண்ணிடமோ பற்று வைப்பதை விட இயேசு, புத்தர் இவர்களிடம் பற்று வைப்பது நல்லதுதானே? உருவத்தின் முன் முழங்கால் இடுவது மோசமானது என்று மேலை நாட்டில் கூறுகிறார்கள். அவர்களே ஒரு பெண்ணின் முன்னால் முழங்காலிட்டு, நீதான் என் உயிர், நீதான் என் வாழ்வின் ஒளி, நீதான் என் கண்மணி, நீதான் என் உயிர் என்று சொல்கிறார்கள். இது உருவ வழிபாட்டை விட இழிவானது. எனது உயிர், எனது வாழ்க்கை, இந்த உணர்ச்சி பெருக்கெல்லாம் 5 நாளில் மறைந்துவிடும். இது ஐம்புலன்களின் மீதுள்ள வெறும் பற்று. மலர்களை கொண்டு மறைக்கப்பட்ட தன்னல பற்று. கவிஞர்கள் அதற்கு அழகான பெயர் வழங்குகிறார்கள். அதன் மீது பன்னீர் தெளிக்கிறார்கள். ஆனால் இது தன்னல பற்றை தவிர வேறல்ல. புத்தர், மகாவீரர் இவர்களுடைய திருவுருவங்களுக்கு முன்னால் முழங்காலிட்டு, நீ என் உயிர் என்று கூறுவது இதைவிட சிறந்தது அல்லவா? இப்படி 100 முறை செய்வதைத்தான் நான் விரும்புவேன். இன்னொரு வகையான பிரதிக வழிபாடு இருக்கிறது. இது மேலை நாடுகளில் ஏற்கப்படுவதில்லை. ஆனால் எங்கள் சாஸ்திரங்களில் சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. மனத்தையே கடவுளாக வழிபடுவதுதான் அது. இறைவனாக வழிபடப்படுகின்ற ஒவ்வொன்றும் ஒரு படி. அவை ஒவ்வொன்றின் மூலமும் நாம் அவரை நெருங்குகிறோம். அருந்ததி ஒரு சிறிய நட்சத்திரம். அதனை காட்ட வேண்டுமானால் முதலில் அதன் அருகில் உள்ள பெரிய நட்சத்திரம் ஒன்றை காட்டி கவனத்தை ஈர்க்க வேண்டும். பிறகு இன்னும் சற்று சிறிய ஒன்றை காட்ட வேண்டும். இவ்வாறு படிப்படியாக சென்று கடைசியில் அருந்ததி நட்சத்திரத்தை அணுகுவோம். இப்படியே பலவிதமான பிரதிகங்களும் பிரதிமைகளும் நம்மை இறைவனை நோக்கி அழைத்து செல்கின்றன. புத்தரையும் இயேசுவையும் வழிபடுவது பிரதிக வழிபாடுதான். அது இறை வழிபாட்டிற்கு அருகில் உள்ள நிலை. ஒரு புத்தரையோ இயேசுவையோ வழிபடுவது மனிதனை காப்பாற்றாது. அவர்களை தாண்டி இயேசுவாகவும் புத்தராகவும் அவதரித்த கடவுளை அவன் அடைய வேண்டும். ஏனெனில் கடவுள் மட்டுமே நமக்கு முக்தி தர முடியும். இயேசுநாதரும் புத்தரும் கடவுளாகவே கருதப்பட வேண்டும். அவர்கள் பிரதிகங்கள் அல்ல, கடவுளே என்று தத்துவ ஞானிகள் சிலர் கூறுகிறார்கள். இந்த பிரதிகங்களை, அதாவது ஆண்டவனை அடையும் பல படிகளை ஏற்றுக்கொள்வதில், வழிபடுவதில் எந்தவித தீங்கும் இல்லை.
ஆனால் இந்த பிரதீகங்களை வழிபடும்போது இறைவனை வழிபடுவதாக நினைத்தால் அது தவறு. இயேசுவை வழிபடுவதால் உய்ய முடியும் என்று ஒருவன் நினைத்தால் அது முற்றிலும் தவறு. ஒருவன் ஓர் உருவத்தையோ ஆவிகளையோ அல்லது இறந்து போன முன்னோர்களையோ வழிபட்டால் அவன் காப்பாற்றப்படுவான் என்று எண்ணினால் அதுவும் பிழையே. ஆனால் கடவுள் இதில் உள்ளார் என்ற கருத்துடன் எதையும் வழிபடலாம். உருவத்தை மறந்து அதில் கடவுளை காணுங்கள். கடவுள் மீது எந்த உருவத்தையும் புகுத்தக்கூடாது. ஆனால் நமக்கு பிடித்த எதில் வேண்டுமானாலும் கடவுளை புகுத்தலாம். அதாவது நீங்கள் வழிபடும் உருவமாக அவரை எல்லைப்படுத்தாதீர்கள். நீங்கள் வழிபடுகின்ற அனைத்து உருவங்களையும் அவரால் நிறையுங்கள். அப்போது ஒரு பூனையில் கூட இறைவனை வழிபட முடியும். பூனையை மறந்துவிட்டு அதில் கடவுளை பிரதிஷ்டை செய்யுங்கள். நீங்கள் செய்வது சரியாகும். ஏனெனில் கடவுளிடமிருந்துதான் எல்லாம் வருகின்றன. கடவுள் எல்லாவற்றிலும் உள்ளார். ஓர் ஓவியத்தை கடவுளாக வழிபடலாம். ஆனால் கடவுளை ஓவியமாக வழிபடக்கூடாது. கடவுள் ஓவியத்தில் உள்ளார் என்பது சரி. ஆனால் ஓவியமே கடவுள் என்பது தவறு. கடவுள் சிலையில் இருக்கிறார் என்பது மிகவும் சரி. அதில் ஆபத்து இல்லை. இதுதான் உண்மையான வழிபாடு. ஆனால் சிலை கடவுள் வெறும் பிரதீகம்தான். பக்தியில் அடுத்து நாம் பார்க்க போவது நாம சக்தி, அதாவது திருப்பெயரின் ஆற்றல். பிரபஞ்சமே நாம ரூபத்தால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது. நாம் காண்பதெல்லாம் நாமம், ரூபம் இவற்றின் சேர்க்கையாக இருக்கலாம். அல்லது வெறும் நாமமாக மட்டும் இருந்து ரூபம் நமது மனத்தின் கற்பனையாக இருக்கலாம். எனவே நாம ரூபமாக இல்லாத எதுவுமே உலகில் இல்லை. ஆண்டவனுக்கு உருவமோ வடிவமோ இல்லை என்று எல்லோரும் நம்புகிறோம். ஆனால் அவரை பற்றி சிந்திக்க தொடங்கிய உடனே அவருக்கு நாமம், ரூபம் இரண்டையும் அழைத்து விடுகிறோம். சித்தம் ஓர் அமைதியான குளம் போன்றது. எண்ணங்கள் சித்தத்தின் மீது எழும் அலைகளை போன்றவை. இந்த அலைகள் எழும் இயல்பான முறையே நாம ரூபம். நாமமோ ரூபமோ இல்லாமல் ஓர் அலையும் எழ முடியாது. என்றும் ஒரே சீராக உள்ள நிலை சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அது எண்ணமாக, ஜடமாக ஆகும்போது நாமமும் ரூபமும் பெற்றாக வேண்டும். அவற்றை நாம் பிரிக்க இயலாது. கடவுள் இந்த பிரபஞ்சத்தை வாக்கிலிருந்து படைத்தார் என்று பல சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சமஸ்கிருதத்தில் சப்த பிரம்மம் என்பதுதான் கிறிஸ்தவர்கள் கூறுகின்ற வாக்கு. இது பண்டைய இந்திய கொள்கை. இது இந்திய பிரச்சாரர்களால் அலெக்சாண்ட்ரியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு நிலை பெற்றுவிட்டது. அவ்வாறு வாக்கு, அவதாரம் போன்ற கருத்துக்கள் அங்கே நிலைத்துவிட்டன. வாக்கிலிருந்தே இறைவன் எல்லாவற்றையும் படைத்தார் என்னும் கருத்திற்கு மிகுந்த ஆழமான பொருள் உண்டு. இறைவன் உருவமற்றவர். எனவே இதுதான் படைப்பையோ உருவத்தையோ விளக்குவதற்கான மிக சிறந்த முறையாகும். படைப்பு என்பதற்கான சமஸ்கிருத சொல் சிருஷ்டி, அதாவது வெளிப்படுத்துதல். சூன்யத்திலிருந்து இறைவன் எல்லாவற்றையும் படைத்தார் என்று சொல்லும்போது பெரிதாக என்ன புரிந்துவிடுகிறது? பிரபஞ்சம் இறைவனிலிருந்து வெளிப்படுத்தப்படுகிறது. அவரே பிரபஞ்சமாக மாறுகிறார். மீண்டும் அனைத்தும் அவரிடமே போய் சேர்கின்றன. மீண்டும் அவை படைக்கப்படுகின்றன. அவரிடமே திரும்பி சேர்கின்றன. காலம் காலமாக இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். மனத்தில் ஏதாவது தோன்ற வேண்டுமானால் நாம ரூபம் இல்லாமல் அது முடியாது என்று கண்டோம். உங்கள் மனம் மிகவும் அமைதியாக, எண்ணங்களே அற்றதாக இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு எண்ணம் எழத் தொடங்கினால் அது நாமத்தையும் ரூபத்தையும் எடுத்துக்கொள்ளத்தானே செய்யும். ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நாமமும் ரூபமும் உள்ளது. அதுபோன்று படைப்பு, வெளிப்பாடு என்பதே எப்போதும் நாமத்தோடும் ரூபத்தோடும் என்றென்றைக்குமாக இணைந்துள்ளன. இவ்வாறு மனிதனால் கொள்ள முடிந்த ஒவ்வொரு கருத்தும் ஒரு குறிப்பிட்ட சொல்லை அதன் மற்றொரு பாகமாக கொண்டதாக இருப்பதை காண்கிறோம்.